ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிளிஸ் சினிமாஸ். இன்னைக்கு நம்ம அங்கம்மாள் படம் எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேமிலி டிராமாவை எடுத்திருக்காங்க. இப்போ இந்த படத்தோட கதையை பத்தி பார்க்கலாம். இந்த படம் பார்த்தீங்கன்னா 1990 காலகட்டத்தில் நடக்கிற மாதிரி காமிச்சிருக்காங்க. அந்த டைம்ல அங்கம்மாள் அப்படின்றவங்க இருக்காங்க. திருநெல்வேலி சைடு ஒரு கிராமத்துல. அவங்களுக்கு 2 பசங்க. பெரிய பையன் இவங்க கூட தான் இருக்கான், கல்யாணம் ஆகி ஒரு குழந்தையோட. சின்ன பையன் பார்த்தீங்கன்னா டாக்டரா சென்னையில இருக்கான். சின்ன பையன் நல்லா படிச்சிருக்கான். பெரிய பையன் பெருசா படிக்கல. இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல பார்த்தீங்கன்னா சின்ன பையன் சென்னையில ஒரு பொண்ணை லவ் பண்றான். அந்த பொண்ணு ஒரு பணக்கார வீட்டு பொண்ணு. 2 வீட்டு சைடுலயுமே ஒத்துக்கிறாங்க. ஆனா இந்த பையனுக்கு தான் அம்மா பிளவுஸ் போடாம இருப்பாங்க, அதை மட்டும் போட வச்சிடணும், அப்பதான் கௌரவமா இருக்கும் அப்படின்ட்டு பாக்குறான். அத அவங்க அம்மா கிட்ட சொல்றான். அதுக்கப்புறம் நடக்கிற சம்பவங்கள்லாம் என்ன அப்படின்றத ரொம்ப நீட்டா சொல்லியிருக்க படம் தான் இது. இப்ப இந்த படத்தோட பாசிட்டிவ் நெகட்டிவ் பத்தி பார்க்கலாம். பாசிட்டிவ் கண்டிப்பா பெர்ஃபார்மன்ஸ் சொல்லி ஆகணும். குறிப்பா அங்கம்மாளோட பெர்ஃபார்மன்ஸ் ஒரு அல்டிமேட்டான பெர்ஃபார்மன்ஸ்னே சொல்லலாம். அந்த டைம்ல இருக்க ஒரு லேடி எப்படி இருந்திருப்பாங்க, அதுவும் சிங்கிள் மதரா இருக்கவங்க அவங்க ஃபேமிலி எப்படி எல்லாம் பாத்துக்கிறாங்க, அதுக்கு எவ்வளவு ஸ்டப்பானா இருக்காங்க, மருமகளை எப்படி நடத்துறாங்க, பேத்தி எப்படி நடத்துறாங்க, பெரிய பையனை எப்படி நடத்துறாங்க, சின்ன பையன் மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்காங்கன்னு ஒவ்வொரு விஷயத்திலுமே தத்ரூபமா ரொம்ப சூப்பரா காமிச்சிருக்காங்க. அது சூப்பரான ஒரு பெர்ஃபார்மன்ஸ்லயே கொடுத்திருக்காங்க. கேரக்டரும் பாத்தீங்கன்னா அவங்க கேரக்டர் தான் அல்டிமேட்டா எழுதி எடுத்திருக்காங்க. அவங்கள ஃபாலோ பண்ண இந்த படத்தை பார்த்து முடிச்சிடும். இந்த படத்தோட ஸ்டோரி பிளாட்டே பாத்தீங்கன்னா ஒரு சிம்பிளான ஸ்டோரி பிளாட் தான். அதை ரொம்ப எங்கேஜிங்காக பிரசன்ட் பண்ணியிருக்காரு டைரக்டர். படத்துல வர ஒவ்வொரு போர்ஷனுமே ரொம்ப சூப்பரா எங்கேஜிங்கா இருக்கு. அது அங்கம்மாள் வெளியே எப்படி நடந்துக்கிறாங்க, அதே மாதிரி அந்த ஜாக்கெட் போடும்போது அவங்க மனநிலைமை எப்படி இருக்கு, இந்த மாதிரி பல விஷயத்தை ரொம்ப சூப்பராகவே காமிச்சிருக்காங்க. டெக்னிக்கலையும் பார்த்தீங்கன்னா படம் சவுண்டாவே இருக்கு. சினிமோட்டோகிராஃபி, சவுண்ட் எஃபெக்ட்ஸ், பிஜிஎம் எல்லாமே நல்லாவே பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸ்கிரீன் பிளேஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பரான ஒரு ஸ்கிரீன் பிளே எழுதி எடுத்திருக்காங்க. பெருசா எங்கேயுமே போர் அடிக்கல, நீட்டான பிரசன்டேஷனே சொல்லலாம். கண்டிப்பா இந்த படம் எல்லாருமே பார்த்து என்ஜாய் பண்ண வேண்டிய ஒரு தரமான படம் தான். ட்ரை பண்ணி பாருங்க. இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். தேங்க்யூ.